இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்த மார்ச் 18ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். தமிழக அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. சித்தராமையா ஜெகன்மோகனுடன் தமிழக அமைச்சர்கள் குழு நேரில் சந்திப்பு. தொகுதி வரையறை குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு. பாகிஸ்தானில் கடத்தப்பட்ட பயணிகள் ரயிலிலிருந்து மேலும் 86 பேர் மீட்பு. மீட்பு பணி நீடித்தால் பணைய கைதிகள் கொல்லப்படுவார்கள் என கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் பல பகுதிகளில் 2வது நாளாக தொடரும் மழை. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. வணக்கம். தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்த யோசனைகளை தெரிவிப்பது தொடர்பாக வரும் 18ஆம் தேதி சென்னையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. மகாராஷ்டிரா, டெல்லி சட்டப்பேரவை தேர்தல்களில் போலி வாக்காளர்களை சேர்த்து பாஜக வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதேபோல அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலிலும் போலி வாக்காளர்களை சேர்க்க பாஜக முயற்சிப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் புகார் தெரிவித்தது. வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களின் வாக்காளர் அடையாள அட்டையின் தனித்துவ எண்ணும் மேற்கு வங்க மாநில வாக்காளர் எண்ணும் ஒன்றாக இருப்பதாக குற்றம் சாட்டிய கட்சி அது தொடர்பான ஆதாரங்களை வெளியிட்டது. இதனை ஒப்புக்கொண்ட தேர்தல் ஆணையம் அடுத்த 3 மாதங்களில் இதுபோன்ற குறைகள் சரி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தேர்தல் நடைமுறைகளை சீர்படுத்துவது தொடர்பாக அடுத்த மாதம் 30ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. ஏதேனும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருந்தால் அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளது. இதனிடையே அனைத்து மாநிலங்களிலும் அரசியல் கட்சிகளின் குறைகளை கேட்டறிந்து தீர்வு காணுமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஸ்வர் குமார் தெரிவித்திருந்தார். இதையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் வரும் 18ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தேமுதிக, சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், பகுஜன் சமாஜ் கட்சி, தேசிய மக்கள் கட்சி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட 12 கட்சிகளுக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அழைப்பு விடுத்துள்ளார். தொகுதி மறுவரையறை குறித்த அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா, ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோருக்கு திமுக குழுவினர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகின. இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருப்பதால் அதற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விடுத்த அழைப்பை தொடர்ந்து நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொகுதிகள் குறைவது குறித்து விவாதிக்கவும் அனைத்து தென் மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கவும் கூட்டுக்குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன் முதல் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதில் பங்கேற்க பாஜக அல்லாத 7 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு திரு ஸ்டாலின் கடிதம் எழுதினார். மேலும் திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் அடங்கிய குழுவினரை நேரில் அனுப்பியும் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மக்களவை உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் மற்றும் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா ஆகியோர் ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக்கை நேற்று நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். அவர் கூட்டத்தில் பங்கேற்க ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியை அமைச்சர் திரு ஏவா வேலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் விஜயவாடாவில் இன்று நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். தெலுங்கு தேசம் கட்சி மாநில தலைவர் திரு சீனிவாச ராவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதுபோல் கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையாவை அமைச்சர் திரு பொன்முடி, திமுக எம்பி திரு அப்துல்லா ஆகியோர் பெங்களூருவில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எழுதிய அழைப்பு கடிதத்தை அவரிடம் வழங்கினர். முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சரையும் சந்தித்தோம். அவர்கள் இருவரும் இந்த எங்களுடைய கொள்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அங்கே வருவதற்கும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டியை நேரில் சந்திக்க அமைச்சர் திரு KN நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு NR இளங்கோ ஆகியோர் நாளை ஹைதராபாத் செல்ல உள்ளனர். இதனிடையே தொகுதி மறுவரையறை மற்றும் இந்தி திணிப்பு குறித்து திமுக சார்பில் திருவள்ளூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பங்கேற்கிறார். பாகிஸ்தானில் ரயில் கடத்தலில் சிக்கிய மேலும் 86 பயணிகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினரின் தாக்குதல் தொடர்ந்தால் பணைய கைதிகள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்று பலுச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். அந்நாட்டின் குவெட்டா நகரிலிருந்து பெஷாவர் நகருக்கு நேற்று காலை சென்ற ஜாஃபர் விரைவு ரயில் பலுச்சிஸ்தான் மாகாணம் முஷ்கப் பகுதி சுரங்கப்பாதையில் வந்தபோது திடீரென தண்டவாளம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. இதனால் தடம் புரண்ட அந்த ரயிலை பலுச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் சிறைபிடித்தனர். அப்போது ரயிலில் இருந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கடும் சண்டை நடந்தது. இதில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 30 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 500க்கும் மேற்பட்ட பயணிகள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர்.
தகவல் அறிந்து சென்ற பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் கிளர்ச்சியாளர்கள் 30 பேர் கொல்லப்பட்டனர், 104 பேர் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் இன்றும் ராணுவத்தினர் நடத்திய நடவடிக்கையில் மேலும் 86 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதையடுத்து மீட்கப்பட்டோர் எண்ணிக்கை 190ஆக அதிகரித்துள்ளது. காயத்துடன் மீட்கப்பட்ட பயணிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பதற்ற நிலை நீடிக்கிறது. பயணிகளை பலுச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் கொடூரமாக தாக்குவதாகவும் சிலர் உயிரிழந்து விட்டதாகவும் மீட்கப்பட்ட பயணிகள் கண்ணீருடன் கூறினர். மீட்பு பணியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ள நிலையில் அனைத்து பயணிகளும் பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் மீட்பு பணி தொடர்ந்தால் பணைய கைதிகள் கொல்லப்படுவார்கள் என்று பலுச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் கிளர்ச்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதா அல்லது அதிரடி தாக்குதல் நடத்தி பணைய கைதிகளை மீட்பதா என்பது குறித்து பாதுகாப்பு படையினர் ஆலோசித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றிரவு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இன்று 2வது நாளாக பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. காட்டுமன்னார் கோவில், ஜெயங்கொண்டம், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், சீர்காழி, கும்பகோணம், கரூர், குளித்தலை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. திருச்சி, முசிறி, திண்டுக்கல், நத்தம், மதுரை, திருமங்கலம், ஆண்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பரமக்குடி, முதுகுளத்தூர், கீழத்தூவல் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் காய்வதற்காக பறித்து போடப்பட்ட மிளகாய் நனைந்து வீணானது. அறந்தாங்கி, கோவில்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய பகுதிகளில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் ஆறாக ஓடியது. தூத்துக்குடியில் மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக 2வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. ஈரோடு, சேலம் மாவட்டம் வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை கோடை வெயிலுக்கு இதமாக அமைந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தியாகதுருகத்தில் 18 சென்டிமீட்டரும், கள்ளக்குறிச்சியில் 15 சென்டிமீட்டரும், ராமநாதபுரத்தில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதற்கிடையே பூமத்திய ரேகையை ஒட்டிய மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதி மற்றும் தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றிரவு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னையில் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சுங்கச்சாவடியை கிராம மக்கள் அடித்து நொறுக்கிய சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லிலிருந்து குமுளி வரை 4 வழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி 4 வழிச்சாலையை அமைக்காமல் 2 வழிச்சாலை போடப்பட்டுள்ளது. மேலும் லட்சுமிபுரம் என்ற இடத்தில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு இன்று முதல் அது செயல்பாட்டிற்கு வரும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் இன்று சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சுங்கச்சாவடியை அவர்கள் அடித்து நொறுக்கினர். அங்கிருந்து அலுவலகம் சூறையாடப்பட்டு கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்டன. கம்ப்யூட்டர்கள், கேமராக்கள் மற்றும் சென்சார் கருவிகள் ஆகியவை நொறுக்கப்பட்டன. இது குறித்து கருத்து தெரிவித்த அப்பகுதி மக்கள் 4 வழிச்சாலையை அமைக்காமல் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என்று கூறினர். திண்டுக்கல் டு குமுளி 4 வழிச்சாலையை தான் இந்த திட்டம் அறிவிச்சது. ஆனால் அறிவிச்சதுக்கு ஏமாற்று வேலையா 2 வழிச்சாலையா போட்டு, முறைப்படி 4 வழிச்சாலையா போட்டு அதுக்கு தகுந்த கட்டணம் வசூல் பண்ணா கூட ஏதோ ஏத்துக்குறாங்க, வெளியில வரவங்களை போறவங்களை ஏத்துக்குறாங்க. ஆனால் 4 வழிச்சாலையை ஏமாற்றி 2 வழிச்சாலையா போட்டு இன்னைக்கு சுங்கச்சாவடின்னு சொல்லி திறந்து அதற்கான கட்டணத்தை வசூல் பண்ண போறோம்னு சொல்லி அறிவிச்சோன்னே பொதுமக்களும் விவசாயிகளும் திரண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சுத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய கோபத்தை காமிச்சிருக்காங்க. 2 வழிச்சாலையை அமைத்துவிட்டு 4 வழிச்சாலைக்கான சுங்க கட்டணம் வசூலிப்பதை ஏற்க மாட்டோம் என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவத்தால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டை பின்பற்றி புதுச்சேரியிலும் அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2025-2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார்.
அப்போது அனைத்து விவசாய தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணமாக ஆண்டுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அரசு பள்ளிகளில் படித்து 10% இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்படும் என்று கூறிய அவர், தமிழ்நாட்டில் வழங்கப்படுவதை போன்று புதுச்சேரியிலும் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வீதம் 3 ஆண்டுகளுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் ஏழை குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை 1000 ரூபாயில் இருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசியுடன் 2 கிலோ கோதுமையும் வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி பட்ஜெட் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதுவை பட்ஜெட் ஒரு காகிதப்பூ பட்ஜெட் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு சிவா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த பட்ஜெட்டில் நிறைய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த முறை சொன்ன எதையும் செய்யாமல் பல்வேறு திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் மணக்க இந்த பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார். ஆனால் எல்லாம் வெறும் காகித பூவாக இருக்கிறது. இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. புதிய வருமானமும் இல்லாமல், மத்திய அரசின் நிதியும் இல்லாமல், நடைமுறைக்கு சாத்தியமில்லாத அறிவிப்புகளுடன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடன் வாங்கக்கூட முடியாத நிலையில் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதாக திரு சிவா விமர்சித்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். நடிகை சௌந்தர்யாவை 100 கோடி ரூபாய் சொத்துக்காக நடிகர் மோகன் பாபு திட்டமிட்டு கொலை செய்ததாக தெலுங்கானாவைச் சேர்ந்த எடுரு கட்லா சிட்டிபாபு என்பவர் மாவட்ட ஆட்சியருக்கும் போலீசாருக்கும் கடிதம் எழுதியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு ஹெலிகாப்டர் விபத்தில் நடிகை சௌந்தர்யாவும் அவரது சகோதரரும் பலியாகி 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு கடிதத்தை எழுதியுள்ள அவர், ஹைதராபாத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு பங்களாவை நடிகர் மோகன் பாபுவுக்கு நடிகை சௌந்தர்யா தர மறுத்ததே கொலைக்கு காரணம் என்று கூறியுள்ளார். சௌந்தர்யா இறந்த பிறகு அதே பங்களாவை குறைந்த விலைக்கு வாங்கி நடிகர் மோகன் பாபு அதில் வசித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஊராட்சிகளின் உதவி இயக்குநர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், மழைநீர் சேகரிப்பு, தண்ணீர் சிக்கனம், நிலத்தடி நீரை செறிவூட்டுதல், நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றுதல், நீர்வழித்தடங்களை தூர்வாருதல், குழந்தைகளிடத்தில் நீரின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஏற்படுத்துதல் தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றி செயல்படுத்த வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் அடுத்த இச்சிப்புத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் MRF டயர் தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோரி ஒப்பந்த தொழிலாளர்கள் 3வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. சென்னையின் எல்லைப் பகுதிகளில் மின்சார வாகனங்களுக்காக 89 இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க பெருநகர சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களிலும் இடம் தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்துடன் இணைந்து சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க உள்ளதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்த திருச்சி காணக்கிளியநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் பெரியசாமியை பணிநீக்கம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு நாகை மாவட்டத்தில் அவர் ஆய்வாளராக பணியாற்றிய போது கைது செய்த கஞ்சா வியாபாரிகள் சிலம்பு செல்வன், ஜெகதீசன், நிவாஸ் ஆகியோருடன் ஒன்றாக அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான விசாரணையில் கஞ்சா வியாபாரிகளுடன் அவர் தொடர்பில் இருந்தது உறுதியானதால் பெரியசாமி பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 50க்கும் மேற்பட்ட இலவம் மரங்களை வனத்துறையினர் வெட்டியதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். கோடாலியூத்து கிராமத்தைச் சேர்ந்த முத்துப்பெருமாள் அவரது நிலத்தில் இலவம் மரங்களை நட்டபோது அது வனப்பகுதியில் வருவதாக கூறி 50க்கும் மேற்பட்ட மரங்களை வனத்துறையினர் வெட்டினர். தும்மக்குண்டு பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர்ல எங்க காடு இருக்கு, தோட்டம். அதுல ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்கு. 3 ஏக்கர் பட்டா நிலம் இருக்கு. பட்டா நிலத்துல ஃபாரஸ்ட் ஒரு 50 மரத்தை வெட்டி எரிஞ்சிட்டு போயிட்டாங்கன்னா எனக்குள்ள பக்கத்து காட்டுக்காரங்க எங்களுக்கு தகவல் சொன்ன பிறந்து எங்களுக்கே தெரியும். அப்ப அந்த மரத்தை நாங்க பார்த்துட்டு பார்க்கும்போது பூரா மரத்தை வெட்டி எரிஞ்சிட்டாங்க. பூரா பார்க்க பிஞ்சும் காயும் புறமே கிடக்கு. வனப்பகுதியை பாதுகாக்கும் வனத்துறையினரே மரங்களை வெட்டியது அதிர்ச்சி அளிப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தது. மாசி திருவிழாவின் 10ஆம் நாளான இன்று நடந்த தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
மாசி மக விழாவை முன்னிட்டு கும்பகோணம் சக்கரபாணி திருக்கோயில், மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் ஆகியவற்றிலும் பூஜைகள் நடைபெற்றன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 73 புள்ளிகள் குறைந்து 74,030 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 27 புள்ளிகள் சரிந்து 22,470 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 64,520 ரூபாயாகவும், ஒரு கிராம் 8,065 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து கிராம் 109 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தல் நடைமுறைகளை சீர்திருத்தவும் வலுப்படுத்தவும் ஆலோசிக்க வரும் 18ஆம் தேதி சென்னையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. தொகுதி மறுவரையறை குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க சித்தராமையா, ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோருக்கு திமுக குழுவினர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். பாகிஸ்தான் ரயில் கடத்தல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையின் தாக்குதல் தொடர்ந்தால் பணைய கைதிகள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்று பலூச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.